பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் சரோஜ் சர்மாவிற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பட்னாவில் உள்ள தேஜஸ்வி யாதவ் இல்லத்தின் முன்பாக அவரது ஆதரவாளர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக அங்கிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். விவரங்களை கேட்கலாம். ஹரிஹரன், அங்கு தற்போது அரசியல் களம் அப்படின்றது, இந்த தேர்தல் களம் எந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கு, விவரங்கள் என்ன? பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்குது. குறிப்பாக அனைத்து கட்சிகளுமே இந்த கூட்டணி குறித்தான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தள் தலைவர் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் இல்லத்தின் அருகே அக்கட்சியின் தொண்டர்கள் தங்களுடைய ஆதரவாளருக்கு சீட்டுகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒவ்வொரு தேர்தலின் போதுமே இங்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடைபெறும் என்று அவர்கள் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக போஜ் மாவட்டம் பர்காரா சட்டப்பேரவை தொகுதியில் பொறுத்த வரைக்கும் கடந்த 2 தினங்களாக ரகுபதி என்பவருக்கு போட்டியிட வேண்டும் என அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதே தொகுதியில் சரோஜ் சர்மாவிற்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் பட்னா மாவட்டம் இருக்கக்கூடிய மசூபியில் இருக்கக்கூடிய தொகுதியில் தற்பொழுது ரேகா என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு இம்முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடாது என்ற வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது ஆர்ஜேடி தரப்பில் இது போன்ற போராட்டங்கள் நடைபெறுவது வழக்கமான ஒன்றும் என்றும் ஆர்ஜேடி ஒரு ஜனநாயக கட்சி என்பதால் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என இப்பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நம்முடைய தெரிவிக்கின்றனர். இன்னும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்காத நிலையில் தங்களுக்கு ஆதரவாளர்கள் தங்களுடைய ஆதர்சன தலைவர்களை எப்படியாவது வேட்பாளராக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பகுதியில் தொடர்ந்து அந்த ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தேஜஸ்வி யாதவை பொறுத்த வரைக்கும் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி செல்ல உள்ள நிலையில் அதற்கான ஆரவாரத்தோடும் இந்த தொண்டர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்போது தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வருவதற்கு தயாராக இருக்கும். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து வருகின்றோம். பீகாரை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக அவர் டெல்லி செல்ல உள்ளார். கள தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.